நீலகிரி மாவட்டத்தில் பருவமழையால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதே சமயம் பசுமை குடில்களில் சாகுபடி அதிகரித்திருப்பதால் நல்ல லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் விளையும் ஸ்ட்ராபெரி பழங்களுக்கு தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்புள்ளதால் தேயிலை, மலை காய்கறிகள் சாகுபடியிலிருந்து விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி சாகுபடிக்கு மாறி வருகின்றனர். நீலகிரியை பொறுத்தவரை பசுமை குடில்கள் மற்றும் திறந்தவெளி என 2 முறைகளில் ஸ்ட்ராபெரி சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் திறந்தவெளியில் பயிரிடப்பட்டிருந்த ஸ்ட்ராபெரி செடிகள் பாதிக்கப்பட்டு சாகுபடி குறைந்தது. இதனால் பசுமை குடில்களில் பயிரிடப்பட்டுள்ள ஸ்ட்ராபெரி செடிகளிலிருந்து மட்டுமே பழங்கள் கிடைத்து வருவதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ சுமார் 200 முதல் 250 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட ஸ்ட்ராபெரி பழங்கள் தற்போது கிலோ 400 ரூபாய் வரை கொடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் நிலை காணப்படுகிறது. மே மாதம் மழை ஸ்டார்ட் ஆனதுனால வெளி சைடு போட்டிருந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் அழுகி போன நிலையில் வரத்து கம்மியானதுனால உள்ள ஸ்ட்ராபெரி பசுமை குடியில் இருக்க ஸ்ட்ராபெரிங்களுக்கு இந்த 2 மாதமாக ஒரு 350லேருந்து 400 ரூபா விலை கிடைச்சிட்ருக்கு. இது விவசாயிகளுக்கு போதுமான அளவு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குது. இது நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகுது. ஸ்ட்ராபெரி செடிகள் நடவு செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று தொடர்ந்து ஓராண்டுக்கு மேல் பழங்களை பறிக்க முடியும் என்ற நிலையில் பசுமை குடில்களில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யப்படுவதால் தொழிலாளர்களும் இடைவிடாத வேலை வாய்ப்பை பெற்று வருகின்றனர். தொழிலெலாம் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு இது போதுமானதாக தான் இருக்குது. மழை டைமில் வெளியே போய் வேலை செய்ய முடியாது. இங்கேன்னா எந்த நேரமும் வேலை இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தற்போது 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த ஸ்ட்ராபெரி தொழிலை நம்பியுள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வந்தாலும் பசுமை குடில்களுக்குள் பணி மேற்கொள்வதால் தங்களுக்கு எந்த வேலை இழப்பும் ஏற்படுவதில்லை என்றும் தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.